ஷூட்டிங் நடக்கும்போது அவர் சைக்கிளில் வர சீன்லாம் அங்கே பார்த்துருக்கேன். என் பக்கத்தில் நிற்கும்போது நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். அவர் இங்கே மைக் வச்சிருக்காரு. நான் டைரக்டர் கேமராலாம் வச்சு லைனாக நிற்கிறாங்க. நான் இவரை பற்றி இந்த படத்துக்கு வந்துச்சுன்னா அப்பயோ ரொம்ப சந்தோஷம் கைகெல்லாம் கொடுக்குறாரு. அவங்க பார்க்குறாங்க என்னங்க ஷார்ட்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த காருமே உங்க கார் தானா? நான் கொடுத்து தான் ஃபர்ஸ்ட் நடத்தின பிக் பாஸ். காட்டுக்குள்ள ஓடுற மாதிரி அந்த ஷார்ட் எடுக்கணும்னா கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து டிக்கில் வச்சு கட்டிடுவாங்க. நம்ம டிக்கில் வச்சு கட்டிட்டே இருக்கும், அவ்வளோதான், வெளில போகுது. அதுக்கு ஒருத்தர் இருக்கா நாய் வளர்க்குற மாதிரி. விஜய் எல்லாம் அப்போ சின்ன ஆள். வெற்றின்னு ஒரு படம், அவங்க அப்பா டேப்போ விஜய் வந்து ஒரு 8 வயசு மாதிரி சும்மா கூட வந்து இல்லை அதுக்கும் முன்னே சும்மா நிற்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது. அப்போல்லாம் அவங்க அப்பா கூட வருவார். படையப்பா படத்தில் சர்ட்டெல்லாம் கட்டி அந்த சீன் உள்ளே எடுத்துக்கிறாங்க. சர்ட்டை கட்டி வேற ஷார்ட்லாம் கட்டும். அப்போதான் அப்பா சொல்வார், அப்பா உடம்பு இப்படி கார்லாம் பறக்கும். அந்த சீன்லாம் அன்னைக்கு எடுத்தாரு. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. இப்ப அந்த ஆரம்பிச்சு இப்ப பராசக்தி வரைக்கும் வந்து நீங்க தான் எஸ்கேக்கு கார் கொடுக்குறீங்க. ஆமா ஆமா, அது அவர்கிட்ட சொல்லிட்டேன். போன வாரம் மனோரமா வீட்டில் ஷூட்டிங் நடந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடக்கும்போதே எனக்கு வந்து டோப்பிலாம் போட்டுருவாங்க. நான் டிரைவர் மாதிரி அந்த படத்தில் போகும்போது நான் அவர் சைக்கிளில் வர சீன்லாம் அங்கே பார்த்துருப்பீங்க. அந்த ஷாட்டு தான் எடுக்கிறாங்க. என் பக்கத்தில் நிற்கும்போது நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். அவர் இங்கே மைக் வச்சுருக்கிறாரு. நான் அதுக்கு டைரக்டர் கேமராலாம் வச்சு லைனாக நிற்கிறாங்க. நான் இவரை பற்றி இந்த படத்துக்கு வந்துச்சுன்னா அப்பயோ ரொம்ப சந்தோஷம் கைகெல்லாம் கொடுக்குறாரு. அவங்க பார்க்குறாங்க என்னங்க ஷார்ட்டில். நான் அது சாரிம்மான்னு சரி பரவாயில்ல, அவர் படத்துக்கு போனதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி பேசினாங்க. அது ஒரு பெரிய மதிப்பு தானே நமக்கு. அவ்வளோ பேர் மத்தியில் ஒரு பெரிய நடிகர் கை கொடு. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனம். இப்போ நேற்று வரலாம் அங்கே தான் இருந்தேன். நேற்று காலையில் போனேன். இது என்ன படம்? பராசக்திக்கு. காலையில் சாயந்தரம் வரல. நேற்று சாயந்தரம் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எடுத்தேன் ஃபோனு. ஃபுல்லாக ஜனங்க அப்படியே உட்காந்துக்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 500 பேர் சும்மா நிற்கிற மாதிரி உள்ளே போக முடியாமல் இருந்தாங்க. ஏன்னா அந்த பக்கம் வேறு ஃபங்க்ஷன், சென்னை வியாபாரி சங்கம், அதுக்கு வேறு ஜனம், இதுக்கு அவ்வளோ ஜனங்க பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறாங்க. மதுரைக்கு எங்கேயோ போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கார் ஷாட்லாம் இங்கே எடுத்த மாதிரி முதல் 4 நாள் சொன்னாங்க. அப்புறம் இன்னும் 4 நாள்னாங்க. முதல்ல 12 பேர் 12,000 பேர் வந்தாங்க. அப்போல்லாம் நான் உள்ளே நிற்பேன். இவர் சிவகார்த்திகேயன் வர்றது இவங்கெல்லாம் வரும்போது சிவகார்த்திகேயன் வரும்போது நான் உள்ளே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓரமாக நிற்பேன். உனக்கு பொண்ணு எல்லாம் பொண்ணு அது தெரியும், ஃபோனில் பார்த்து தெரியும். இது அங்கே போகுது அடுத்தது. இன்ன வரலாம் அந்த ஜனம் வந்து பார்க்கணும் விரும்பணும். ஜனங்க அந்த காலத்தில் நம்ம பார்த்தோமே அந்த பழைய காலத்து கார், பழைய காலத்து இதுவெல்லாம் இருக்குதுன்னு ஒரு ஆசையாக வந்து பார்க்குறீங்க. ப்ரோக்ராம் எவ்வளோ இருக்கும், எல்லாத்தையும் விட்டு வந்து பார்க்குறாங்கன்ட்டு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. நேற்று 7 மணி நேரம் நாங்கள் தான் இருந்தோம். அப்புறம் வந்துட்டேன். இந்த படம் ஏதோ ஹிந்தி படம் மாதிரி இருக்கு. இது தமிழில் வேட்டைக்காரம்மா. கப்பலில் இவர் எம்ஜிஆர் முன்னையார் இருந்தார். எம்ஜிஆர் படம் முன்னையார் பாட்டு வருது இல்லையா, அந்த ஸ்டில்லாக இருக்குது. இது அந்த படத்தில் ஜான்வர் இன்சான், காட்டுக்கு ராஜா, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல ஹிந்தியில், அந்த மாதிரி அந்த படத்தில் அதெல்லாம் புளியெல்லாம் கட்டி எடுத்துமா இதுக்கு போவாங்கம்மா. பெங்களூருக்கு மைசூர் தான் முக்கால்வாசி படம் எடுக்குது. தேவர் ஃபிலிம்ஸ்லாம் அங்கே தான் நிறைய எடுப்பாங்க. அந்த காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி அந்த ஷார்ட் எடுக்கணும்னா கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து டிக்கில் வச்சு கட்டிடுவாங்க. நம்ம டிக்கில் வச்சு கட்டினா அப்படியே இருக்கும், அவ்வளோதான், வெளில போகாது. அதுக்கு ஒருத்தர் இருக்கா நாய் வளர்க்குற மாதிரி. அது மாதிரி அது அவங்க வச்சுருப்பாங்க. நான் சாப்பிட்டுனா அது எடுத்துனாங்கன்னா அங்கே எடுத்துன்னு போவோம். ஆமாம், குமார்னு ஒரு டிரைவர் இருந்தார், அவர் எடுத்துன்னு போவாங்க. நாய் எட்டும் பரம் எட்டும் போவாங்க. அந்த மாதிரி ஷார்ட் அதெல்லாம். ஏன்னா அந்த போய் செட்டு எடுக்கிற இடம் எங்கேயும் இருக்கும். மைசூர் பெரிய காடு மாதிரி தானே அங்கே எடுக்குது. நிறைய படம் அங்கே தான் எடுப்பாங்க. தேவர் ஃபிலிம்ஸ்லாம் அங்கே தான் எடுப்பாங்க. விஜயகாந்த் ஐயா வந்து சபாஸ்னு ஒரு படமா, தாம்பரத்துக்கு அண்ணாண்ட கலர்லேயே இருக்கும். தாம்பரம் இருக்கு இல்லையா, தாம்பரத்துக்கு எதிர்க்க ரயில்வே ஸ்டேஷனு டிக்கெட் எதிர்க்க போய் உள்ள போன மணிமங்கலம் கிராமம், அதோட தான் ஷார்ட் எடுது. சசிகலா அப்போ ஃபஸ்ட்டு சசிகலான்னு சொல்லி அப்போல்லாம் விலை கம்மி தான், 10,000 அந்த மாதிரி இருக்கும். நம்ம செலவு பண்ணுறது அப்போ ஒரு 50,000 செலவு பண்ணால் அந்த ஸ்டைல்லாம் வரும். ஒரு ஃபாரின் ஸ்டைலில் பண்ணணுன்னா அது மாதிரி பண்ணணும். பல லட்சங்க போகிறது எல்லாம் மதிப்பு கிடையாது. இப்போ எதாவது கேட்பாங்க, இவர் வந்து தண்ணியெல்லாம் குறைஞ்சி போகிற மாதிரி, அது தூக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி போய் கேட்க போகிற மாதிரி. இப்போ சசிகலா வந்து அம்மா என்ன கோச்சிப்பாங்க, என்னை பார்த்து அம்மா மாதிரியா தெரியுது அப்படின்னு அந்த பாட்டு ராக்காய் முக்காயின்னு காரை சுற்றி காட்டுவாங்க. சாட்சிக்கு நமக்கு அர்த்தம் நான் தான் எடுத்துவேன். விஜய் எல்லாம் அப்போ சின்ன ஆள். வெற்றின்னு ஒரு படம், அவங்க அப்பா டேப்போ விஜய் வந்து ஒரு 8 வயசு மாதிரி சும்மா கூட வந்து இல்லை அதுக்கும் முன்னே சும்மா நிற்கிற மாதிரி இருக்கும்.
அது நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது அப்போல்லாம். அவங்க அப்பா கூட வருவார், பார்ப்போம். அந்த எதிர விஜயா கார்டன் ஒன்று இருக்குது, அங்கே தான் ஷூட்டிங்லாம் எடுத்தது, அது எடுப்பாங்க. வெற்றின்னு ஒரு படம், அதுவும் அவர் தான் எடுத்தது. இது மாதிரி அதுக்கெல்லாம் அந்த ஸ்டைலுக்குலாம் இந்த கார் தான் ஒன்று கேட்பாங்க. ஒரு ரவுடித்தனமான வண்டிக்கெலாம் அது கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய போயிருக்கு. இந்த போட்டோ சத்யராஜ் கூட எம்ஜிஆர் இருக்காரு. ஆமாம். என்ன வணக்கம் படம்? வணக்கம் வாத்தியாரா, நீங்கள் இல்லாதனால சினிமா உலகமே அழிஞ்சு போச்சுன்னு எம்ஜிஆர்கிட்ட அவர் பேசுகிறாரு. எம்ஜிஆர் குரலில் இவர் பேசுவார். ஓ அப்படி ஒன்று இருக்குதான்னு கேட்பார். ஏன்னா சினிமா உலகம் அழிஞ்சு போச்சு, வீசிட்டு திருட்டு வீசிட்டுன்னு ஓ அப்படி ஒன்று இருக்குதான்னு பேசுகிற மாதிரி வரும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் விவேகத்தை காட்டினா அவர் போய் அடிக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி இந்த கார் போகும்போது எறும்பு மாடு வருதுன்னு பயந்துன்னு வடிவேல் ஓடிடுவார். அப்புறம் தான் டோரத்தை வந்து காப்பாற்றுனா எம்ஜிஆர் வந்து ஒரு மேஜிக் வண்டி, மேஜிக் மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் அந்த கார் வரும். எம்ஜிஆர் அவர்கள் இருக்க போட்டோ. நீதிக்கு தலைவனுங்க தமிழில் வந்து கிருஷ்ணா நடிகர் கிருஷ்ணா சூப்பர் ஸ்டார், அவர் படம் எடுத்தாங்க. அந்த கதையை இவருக்கு பொறுத்த மாதிரி எம்ஜிஆரை போட்டு அந்த கார்ஸ் ரேஸ்லாம் போகிறது, நீ போனோடனே 10 நிமிஷம் பொறுத்து போகிறான்னு டைலாக்லாம் வரும். அதான் டைம் பார்க்குறாரு. போனோடனே ரேஸ் போகிறது. அங்கே ஒரு போகும்போது போய்டும், வர பெட்ரோல் போட்டு வராமல் அப்போல்லாம் நம்பர்லாம் தெரியும். அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனவுடனே போலீஸ் வந்து வரலட்சுமிட்டு கேட்பான். எம்ஜிஆர் அம்மா எம்ஜிஆர் விஜய் அந்த படத்தில் பேர். சங்கமம் படத்தில் அந்த இதெல்லாம் சிவாஜி கார்டன், எம்ஜிஆர் தோட்டம் இருக்கு இல்லையா, அது மாதிரி சிவாஜிக்கு இதை பேர் மாறிடுச்சு. அந்த தோட்டத்தில் இப்போ தான் ஃபைட் சீன் எடுக்கிறாங்க. அன்றைக்கி தான் படையப்பா படத்தில் சர்ட்டெல்லாம் கட்டி அந்த சீன் உள்ளே எடுத்துன்னுக்குறாங்க. கண்ணன் டைரக்டர். இந்த கார் ஷாட் வந்து இந்த அம்மா வரா மாதிரி. ஏன்னா இந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணுறது விஜயகுமார் பிடிக்காது. அந்த கடையில் நின்று இளநீர்லாம் சாப்பிடணும். இந்த ஷாட்லாம் பின்னால் எடுத்துன்னுக்குறாங்க. சட்டை கட்டி வேறு ஷாட்லாம் கட்டும். அப்போ தான் அப்பா சொல்வார், உடம்பு இப்படி கார்லாம் பறக்கும். அந்த சீன்லாம் அன்றைக்கி எடுத்தால. ஆமாம் அப்போ அதுவும் நடந்து நின்று. கார்ல இருக்க சின்ன சின்ன பொருள்லாம் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன லைட்டா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இப்பயுமே மெயின்டைன் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்றீங்க? கஷ்டம். யாரையும் ரொம்ப தொடாமல் ஏறாமல் பார்த்துருப்போம். யாரையும் அனாவசியமாக போக விட முடியும். இப்போ கூட தனுஷ் படம் எடுத்துக்கணும், ஷூட்டிங் எடுத்துக்கணும். இங்கேருந்து கார் எடுத்துன்னு போயாச்சு, பழனிக்கு போயாச்சு, காரில் ஏற்றி போய்டுவாங்க. ஏன்னா டைரக்ட்லாம் அங்கே ரெடியாக இருக்காங்க. ஒரு ட்ரெயின் வரணும், அந்த ட்ரெயினுக்கு 5 லட்ச ரூபா. இந்த ட்ரெயின் வந்து ஒரு இது மேலே பிரிட்ஜி மாதிரி இருக்குது. ட்ரெயின்லாம் நடந்து போனால் கேட்டு முட்டை போல அந்த மாதிரி இந்த காரை தூக்கி நிற்க வைக்கணும். தனுஷ் விளையாட்டு பிள்ளைய பொம்பரெல்லாம் சுற்றி அது மேலே நிற்க ட்ரெயின் நிறுத்தணும். அப்போ எல்லாமே என்ன ஓட்டின்னு போனால் நிறக்கட்டக்கார மாதிரி ஓட்டின்லாம் போனால் இப்போ இருக்கிற பிரிட்ஜெலாம் வேறு. அதனால் வண்டி லாரிலாம் அனுப்புவாங்க. இந்த கண்டெய்னர் அதில் ஏற்றி போடும். படம் பேர் ஜெகமே தந்திரம். அந்த படம் ஷார்ட்டில் வரும். அவர் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பையன் சொல்லி முன்ன மாதிரிலாம் பண்ண முடியாது, சாமான்லாம் கிடைக்கல, ரொம்ப கஷ்டம்னு. அவர் டைரக்ட் எவ்வளோ கேட்டார். என் பையன் விஜயகுமார் பேர், அவர் தான் இப்போ பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கல, அவர் தான் பார்க்குறாரு. அவர் சொல்லிட்டார், என்ன மேலெலாம் ஏற முடியாதுன்னு. முக்கிய வச்சு என்ன பண்ணுங்க, நான் இது எடுக்கிறதுக்காக 40 ட்ரெயின் தூக்குவாங்களே அதை வர வச்சுட்டாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குப்பான்னு நான் சொன்னேன். எதுனா உடச்சிட போகிறாங்கடான்னு. இல்லைப்பா அதெல்லாம் இல்லை சொல்லிட்டாங்க அவங்க. சரின்ட்டு பார்த்தா பிரேமில் இங்கே சொட்டெல்லாம் இருக்கும். இங்கே சொட்டாங்க பெல்ட்டெல்லாம் போட்டு பழப்பெல்லாம் செட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. பையனை ஃபோனில் இது மாதிரி வந்திருக்காங்கப்பா அப்படின்னு விடக்கூடாது. நான் சொல்லி பாட்டுப்பா எவ்வளோ கேட்டேன். டைரக்டர் ஒரே கத்துறாரு, இதுக்கு தானே வந்ததுன்னு. அவர் 55 கிலோ தானே இருப்பார் தனுஷ். அவர் ஏறி என்ன ஆகிட போகுதுன்னு அவர் சொல்ல இவர் சொல்ல. அப்புறம் இந்த ஸ்டண்ட்டு பெட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உள்ளே போட்டு டோர் அமைக்க அப்புறமா அவர் உட்கார மாதிரி எடுத்து ஷார்ட். அதுக்குள்ளே கொடின்ற ஒரு படம் ஏதோ ஒன்று எடுத்தாங்க, அதுக்கும் நம்ம கார் தான். தனுஷுக்கு ஒரு 3-4 படம் போய் பேர் ஞாபகம் வரல மேற்போகுது. இது அந்த மாதிரி யாரை விட்டால் பார்த்துக்குது. இப்போ வந்து குலை பகவால் எடுத்தாருன்னா அது அண்ணனை பார்த்துக்கினேன். ஏன்னா அந்த ஓட்டின்னு போகிற மாதிரி நடிகை பேர் வந்துட்டேன், அன்சிகா. இன்னொரு அம்மா இருக்காங்க ரேவதி, அவங்க தான் நல்லா ஓட்டுவாங்க. நிறைய படத்தில் ஓட்டியிருக்காங்க. அவங்க நல்லா ஓட்டின்னு போவாங்க. அவங்களாம் தனியாக ஓட்டுனா நான் பார்த்துக்கிறேன் வண்டி. அதனால சதன் விட்டோம். அதெல்லாம் ஃபிலிம் செட்டில் எடுக்கிறது. 1 கிலோ அது உள்ளதான் நிறைய செட்லாம் போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயமா எடுத்துட்டு போயிட்டு படம் ஷூட்டிங்லாம் பண்ணி படத்துல வராம நிறைய படத்தில் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் இப்போ வரலாம் இருக்குது. நிறைய படங்கள் வராமலே இருக்குது. எடுத்தாச்சு லேட் ஆகும் படம் வர்றதுக்கு. அப்போ அன்னன்னைக்கு கொடுத்துருவாங்க. சில படம் 1 வாரம் ஆகும், சில படம் 1 மாதம் பொறுத்து கொடுப்பாங்க. இப்போ இந்த பராசக்தி 1 வருஷமாக எடுக்கிறாங்க. அதுக்காக கலர்லாம் பார்த்துருவாங்க, கரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ நேற்று வரல இருந்துட்டு வந்தோம், கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பாக்கி வைக்கிறது எந்த கம்பெனியும் ஒரு 10 நாள் 1 நாள் 1 வாரமாக நிற்குமே தவிர மொத்தத்தில் கணக்கு. ஏன்னா இதனுடைய கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியும். கடன் சொல்கிற வியாபாரம் இல்லை. மற்றது எப்படியோ சொல்லிப்பாங்க. ஏன்னா டெய்லி வேலை கொடுப்பாங்க அவங்க கடை. இது வந்து வாரத்தில் 10 நாள் 3 நாள் 4 நாள் ஏதோ போகலாம். கல்யாணத்துக்கு நிறைய போகும். வருமானம் இல்லாத வண்டிகளை பாதுகாயும் அவங்களும் நம்மளால் பரிதாப்பட்டு அண்ணனுக்கு முதல் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கஷ்டப்பட்டு காப்பாற்ற தான் பெரிய கஷ்டம். அதை விட கஷ்டம் எதுவுமே இல்லை. நிறைய முஸ்லீம் கல்யாணத்துக்கு நிறைய போகும். எல்லா ஜாதி மக்களும்
இந்த காரை விரும்பி போய் இதுதான் அவங்க தான் இல்லை, எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று முன்கூட்டி புக் பண்ணுவாங்க. ஆமா, எங்க அப்பா கூட இந்த ஆ, கார்ல அது இப்போ பத்திரிக்கை ஒன்று சொல்லிக்கினே இருந்தேன். சந்தான படம்லாம் நிறைய மறந்துட்டேன் எல்லாம். அந்த அவர் கூட 2வது மாதம் ஓணும் 4 மாதம் முன்னாடி புக் பண்ணிட்டேன். பத்திரிக்கை வந்து கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா முதல்ல பெரிய பொண்ணுக்கு வந்து அப்புறம் பிள்ளைக்கு வந்து இப்போ இன்னொரு பிள்ளைக்கு வரணும், அது நான் விரும்பி கேட்குறவங்க இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க 40 வருஷத்துக்கு வந்து 30 வருஷத்துக்கு வந்து. அப்போ சின்ன பையனாக இருக்குது தெரியாது. அப்போ வந்து நான் அந்த கடத்தில் போயின்னா இருக்கேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த காருமே உங்க கார் தானா? நான் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு நடத்தின பிக் பாஸு. அதில் வந்து கடைசி வரலையும் யார் உட்காடுறாங்களோ அவங்களுக்கு 10 பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஆமா. அதில் சினேகன்றவர் இருப்பார். லாஸ்ட்டு ஒரு அம்மாவும் அவங்க 2 பேர். சினேக் வந்து விட்டு கொடுப்பாரு அதுக்காக. அந்த கார்ஸை டெய்லி அதை பார்க்கணும் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கும் நான் தான் கார் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ்ன்றது சினேகா வீட்டுக்காரர் இருக்கார், அவர் பேருன்னா பிரசன்னா. பிரசன்னா. ஆ, அவர் இந்த காரை ஃபோட்டோலாம் இருக்குது, ஆ. அவர் ஓட்டின்னு வர மாதிரி. அந்த சொப்பன சுந்தரி காரை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பொண்ணு இந்த 7 பேரில் யார் சொப்பன சுந்தரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அது டெய்லி போட்டாங்க. அதே மாதிரி தான் ஆனால் இந்த பிக் பாஸ் மாதிரி அது போகல, கொஞ்ச நாள் எடுத்துட்டாங்க. அப்புறம் சிம்பு நடத்தின பிக் பாஸ், சிம்பு ஆமா. அதுக்கு நம்ம கார், இந்த கார் தான் நிறைய சீனில் நம்பர் பிளேட்லாம் கூட ஒன்று இருக்குது. ஆ, அந்த நம்பர் பிளேட் மேலே ஒட்டிடுவாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ஏதோ பேசிக்கிச்சு சீலெல்லாம் போயிடுச்சு, அதில் சரியாக சீல் எடுக்கல. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.